சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தலைவர்களே மேடையை அமர்ந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக வேந்தர்கள், மேனாள் நீதியரசர்கள், கலைத்துறை சேர்ந்தவர்கள், அதேபோல அமைச்சர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய பெருமைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மள் ஒருவராக, குடும்பத்தில் ஒருவராக பார்ப்பதில் மட்டுமல்ல, பழகுதல் மட்டுமல்ல, அவர் நம்மை பழகிற போது நம்ம குடும்பத்தில் ஒருவராக மாறிவிடுவார். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு முறை அவர் பேசிவிட்டால் தன்னை பழகுவரிடம் தங்கையாக, சகோதரனாக குடும்பத்தில் ஆக்கி விடுவார். அத்தகைய எளிமை குணம் கொண்டவர். இவர் இந்த பதவியிலே இருக்கிறாரு, நாம் நேரில் போய் பேச முடியுமா, அதற்கு ஏதாவது வரைமுறைகள் உண்டா என்று கூட பல பேர் அறியப்படக்கூடும். ஆனால் பெருமைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி இங்கே வருகிறார், என்னை பார்க்க வருகிறார், யோசிக்கிறார். இல்லை, நீங்கள் வாருங்கள் போய் அழைத்து வந்து நட்பு பாராட்டி நான் உங்கள் ஒருவர், நான் எளிமையானவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர். நான் அவரோடு பழகுவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. எப்படி இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் பலமுறை எஸ்ஆர்எம்க்கு வந்திருக்கிறாரோ, ஒரே மேடையை அவர்களிருந்து பல மணி நேரம் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு முதலாக பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்தது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அப்பொழுது அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த வகையில் நான் வந்தபோது சொன்னேன், நீங்கள் விரைவிலேயே இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஐயம், என்ன திடீரென்று இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னேன். அதுக்கு சொன்னேன், இதற்கு முன்னால பல உயர்மட்ட தலைவரெல்லாம் அழைத்து இருந்திருக்கிறேன். கவர்னராக இருந்தவர் இந்த நாட்டினுடைய பிரசிடண்டாக ஆகியிருக்கிறார். அதுக்கு 2 உதாரணங்கள் சொன்னேன். அதே போல ஆனால் அவருக்கு என்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு எல்லையில்லா அன்பும் பாசமும் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னால் எஸ்ஆர்எம் என்று அவரை அழைத்து தன்னோடு பிணைத்துக் கொள்வார். அத்தகைய தன்மை கொண்டவர். அதே போலத்தான் அதற்குரிய என்னுடைய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே இந்தியாவுடைய துணை அவர் வந்தார். அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா கலந்து கொண்டார். 15,000 பட்டதாரிகளுக்கு பட்டத்தை வழங்கினார். அப்பொழுது அவர் மகாராஷ்டிரா கவர்னராகவும் ஜார்க்கண்ட் கவர்னராகவும் இருந்து 2 பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இங்கே வந்திருக்கிறீர்கள், இந்த மேடையில் இருந்திருக்கிறீர்கள், எங்களோடு பேசியிருக்கிறீர்கள், இந்த மண்ணின் குணம் இங்கே வருவோர் அடுத்த நிலைக்கு போய்த்தான் தீர வேண்டும் என்று சொன்னேன். சொன்ன சில மாதங்களில் பெருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறாரோ, கவர்னராக இருந்து அதே போல இன்றைக்கு இந்தியாவுடைய பெருமைக்குரிய இடத்தை வைஸ் மினிஸ்டராக இருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவருடைய தாயார் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் என்று சொன்னாலே இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் கல்லூரி இருப்பவர்கள் ஆசிரியர்களை கொண்டாடுவார்கள். யாரை முதன்மையாக வைத்து? அந்த காலத்து சர்வபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தாயார், உத்தம தாயார் ஆசிரியராக இருந்த காரணத்தினால் அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும். அவர்கள் இந்த ஆசிரியத்தை கொண்டாடும் பொழுது அந்த தாய்க்கு தோன்றியிருக்க வேண்டும். என் சர்வபிள்ளை ராதாகிருஷ்ணன் மட்டும்தானா? என் பிள்ளைக்கும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் என் மகனுக்கும் அந்த பெயரை வைத்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த தாய் அவருக்கு பெயரிடும் பொழுது இந்த துணை ஜனாதிபதி மட்டும்தானா நினைத்திருப்பார்? இல்லை. என் தாய், அவருடைய தாயார் நிச்சயமாக அவரும் இந்த துணை ஜனாதிபதி மட்டுமல்ல, அடுத்த நிலையை எட்டுகிற இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆகுவார் என்று சேர்த்திருந்தால் மனதில் வைத்திருப்பார். அவர் முதல் படியாக இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே நாம் கூறிய அவரை பாராட்டுவதும் மகிழ்ச்சிப்படுத்துவதும் நாம் உரிமை கொண்டாடுவதும் நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நாம் எல்லோரும் சேர்ந்தார் போல அவரை வாழ்த்துவதிலும் அன்பு கொண்டாட நமக்கு உரிமை இருக்கிறது. குறிப்பாக தமிழனுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய தலைமகன் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக 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 எளிமையானவர். நாம் எல்லோரும் வாழ்த்துவோம். வாழ்த்துவதற்கு உங்களுக்கு சில பேர் வயது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற வயது இருக்கிறது. நிச்சயமாக சில ஆண்டுகளில் உங்கள் அடுத்த நிலைக்கு செல்லத்தான் போகிறீர்கள். அது நாம் தகுதியானவர்கள் என்று கூறி தமிழருக்கு இந்த பெருமை போராது உங்களால் மேலும் பல பெருமை வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்த அருமை நண்பன் ஏசி கண்ணவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.